நம் ஆன்மீக பயணத்தில் ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் ஒரு தனிச்சிறப்பு உண்டு. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். அந்த தை மாதத்தில் வரும் பௌர்ணமி நம் வாழ்வியல் இருளை நீக்கி ஒளியேற்றும் ஒரு மங்கல நாளாக கருதப்படுகிறது. முருகப்பெருமானின் அருளாசி பொழியும் தைப்பூசமும் உத்திராயண காலத்தின் முதல் பௌர்ணமியும் இணைந்து வரும் இந்த நாளைக் கொண்டாடுவோம். இந்த நாள் முருகப்பெருமானுக்கு உகந்த தைப்பூச திருநாளாக கொண்டாடப்படுகிறது. ஞானப்பழம் கிடைக்காத கோபத்தில் பழனி மலையில் குடியேறிய முருகப்பெருமானை வணங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்தும் பாதயாத்திரை சென்றும் தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்துகிறார்கள். இது வெறும் வழிபாடு மட்டுமல்ல, நம்மிடம் உள்ள ஆணவத்தை அழித்து ஞானத்தை பெறும் ஒரு குறியீடாகும். சூரியன் வடக்கு நோக்கி நகரும் காலமான உத்திராயணத்தின் தை முதல் ஆனி மாதம் வரை வரும் முதல் பௌர்ணமி இது. இந்த காலத்தில் தேவர்களின் ஆசி அதிகமாக இருக்கும் என்பார்கள். இந்நாளில் செய்யும் சத்யநாராயண பூஜை உங்கள் குடும்பத்தில் நிலவும் குழப்பங்களை நீக்கி மன அமைதியையும் அறிவு வளர்ச்சியையும் தரும். உலகில் உள்ள உயிர்களின் பசியைப் போக்க அம்பிகை பூமியில் அவதரித்த நாளாகவும் இது போற்றப்படுகிறது. இந்நாளில் அன்னதானம் செய்வது மற்றும் ஏழை எளியவர்களுக்கு உதவுவது உங்கள் 7 தலைமுறை பாவங்களைப் போக்கி அளவில்லாத புண்ணியத்தை தரும். அதிகாலையில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பது குலதெய்வ அருளைப் பெற்றுத் தரும். வெல்லம் கலந்த பாயசத்தை சூரிய பகவானுக்குப் படைப்பது உங்கள் ஆயுளையும் செல்வத்தையும் விருத்தி செய்யும். மனக்குழப்பங்கள் நீங்கி நேர்மறை அதிர்வலைகள் பெருக இந்நாளில் விரதமிருப்பது மிகச் சிறந்தது. தைப்பௌர்ணமி என்பது வெறும் சடங்கு அல்ல, முருகப்பெருமானின் வேல் நம் அறியாமையை அறுத்து வெற்றியைக் கொடுக்கட்டும். இந்த நன்னாளில் விரதமிருந்து தானங்கள் செய்து இறைவனின் முழுமையான அருளைப் பெறுவோம். அது நம் மனசாட்சியை தூய்மைப்படுத்தி நேர்மறை அதிர்வலைகளால் நம்மை நிரப்பிக்கொள்ளும் ஒரு அரிய வாய்ப்பு. முருகனின் அருளும் குலதெய்வத்தின் ஆசியும் ஒருசேரக் கிடைக்கும் இந்த நன்னாளில் நம்பிக்கையுடன் விரதமிருந்து வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவோம். வெற்றிவேல், வீரவேல். அனைவருக்கும் இனிய தைப்பூச மற்றும் தை பௌர்ணமி நல்வாழ்த்துகள்.